ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. அஞ்சலி இருந்துக்கிட்டு எப்படியோ மறுபடியும் இந்த எல்லா ஃபைலும் நம்மக்கிட்ட வந்துச்சு. ஏன்னா கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா, அதனால் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் இப்போ அஞ்சலியோட பேர் தான் கோடி கட்டி பறக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ மறுபடியும் பைரவி இருந்துக்கிட்டு இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டதுனாலையும் பைரவிக்கு மவுஸ் கொஞ்சிச்சுன்றதுனாலையும் எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ அவளே செக் பண்ணுறா. வரவு செலவு கணக்குலேருந்து என்னென்ன ஆஃபீஸில் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணி வைக்கிறேன்ற பேரில் பயங்கரமாக சீனை போட்டுங்க. அதை பார்த்தா நம்ம பைரவி வந்துக்கிட்டு, ஏன்டி என்னவா நீ அசிங்கப்படுத்துற, நானும் போதும் போதும்னு பொறுமையாக இருந்தா நீ ரொம்ப ஓவராக பாரு, இருடி உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு குட்டி குட்டியாக பபிள்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா கோலி, அந்த கோலிகளை வாங்கிட்டு வராங்க. வந்தவங்க மேட்டை கீழே போட்டு விட்டுடுறாங்க. எப்படி இந்த பக்கம் தான் வந்து ஆகணும், வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தொலைச்சி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போவுமே இந்த பைரவ மேலே ஒரு கண்ணாவே இருக்க நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டு சிசிடிவி கேமராவில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துறாங்க. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அஞ்சலிக்கு இவங்களே கால் பண்ணுறாங்க. ஃபோனை அவள் மேலே வச்சுட்ருக்கா. அதனால் ஃபோனை எடுக்கிறதுக்கு அவள் போகிறப்போ வந்து விழுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் அதுதான் நடக்கலை. அஞ்சலி சீக்கிரவா உனக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு மறுபடியும் அவங்க சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போகலாம், அந்த மாதிரி கால் வைக்கலாம் போகிறா. ஆனால் காலை எடுத்து மேலே வச்சிட்றா. அதனால் இப்போதைக்கு அவள் தப்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்ததுக்கப்புறம் தெரியாமல் அது மேலே காலை வைக்கவும் காலை சொங்கின்னு நகரவும், ஆனால் அவள் சுதாரிச்சுட்டா. அவள் காலை வச்ச உடனே இதில் வந்து கோலி குண்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் அங்கே இருக்க ஒரு தூணை பிடிச்சி நான் அவதியாக நின்றேன். அதுக்கப்புறமா அந்த இவ பைரவி இருந்துக்கிட்டு மேலேருந்து பார்த்துட்ருக்கா. என்ன ஆண்டி, நான் வந்து கீழே விழுந்துருவேன், நான் வந்து மண்டியை போட்டுருவேன், அதுக்கப்புறம் மொத்த சுற்றி நீங்களே ஆட்டியை போட்டுக்கலாங்கன்னு பார்த்தீங்க. அது மட்டும் நடக்காது ஆண்டி, நடக்கவே நடக்காது. ஏன்னா நானே கிரிமினல், என்னெல்லாம் ஏமாத்தணும்னு நினச்சா அதெல்லாம் நடக்காத காரியம். அதனால் இனிமேலும் என்னை வந்து தோக்கடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாலும் பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண உன்னை, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுவா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்ட அதில் வந்து மேட்டை தூக்கிட்டு அந்த கோலி குண்டையில் வச்சது, அதுக்கப்புறம் மேட்டை போட்டது, அதுக்கப்புறமா அஞ்சலியை கூட்டது எல்லாமே உங்கள் பிளான் தான், எனக்கு எல்லாமே தெரியும். அது எல்லாத்தையும் ஆதாரத்தோடு நிரூபிக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அம்மாவும் அஞ்சலியும் பேசுகிறேன். அதை பார்த்தா நம்ம பைரவிக்கு ஐயோ இவளுகளை யூஸ்லெஸ்ஸு முட்டாளுக நினச்சா இவளுக்கு சரியான கில்லாடிகளாக இருக்காளையே, பரவாயில்லையே, கொஞ்சமாச்சு இவளுக்கு மூளை இருக்குன்னு கொஞ்சம் நிரூபிச்சுட்டாளுங்க. சரி இருந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இப்படியே விடுறது ரொம்ப தப்பாச்சு, இல்லைன்னா உங்களுக்கு நம்மள மிரட்டுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொலை பண்ணலான்னு முயற்சி பண்ணுறியா, அதுவும் இல்லாமல் என் வீட்டில் இருந்துக்கிட்டு நான் போகிற சொத்தையை தின்னுக்கிட்டு என்னவே ஒழிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணுறீங்கன்னா நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க. நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறதா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சும்மா உங்களுக்கும் எனக்கும் பார்க்குறப்பெல்லாம் முட்டிக்குது, எதுக்கு சொல்லுங்கள் இதெல்லாம். நீங்கள் ஒரு பாட்டுக்கு வருங்க, நாங்கள் ஒரு பாட்டுக்கு இருந்துடுவோம், நாங்கள் அதை எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், அதை விட்டுட்டு உங்களை வேறு வீட்டில் வச்சுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்ல. ஏய் அஞ்சலி, என்ன வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிற அதிகாரம் உனக்கு இல்லை. நான் இந்த மேட்டுக்கீழே கோலி குண்டை வச்சு தான் வச்சேன், இல்லைன்னு சொல்லி. ஆனால் இந்த வீடு சொத்து பற்றி எல்லாம் என்னோடது அப்படின்னு சொல்ல, ஆமாம் கிழிச்சிங்க, இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் தண்டை சோறுக்கான்னு சாப்பிட்டீங்கல்ல, அதுக்கே எல்லாம் சரியாக போச்சு போங்க அப்படின்னு சொல்ல, என்னையவா தண்டை சோறுன்னு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி ஓங்கி அடிக்க போக அந்த நேரம் பார்த்து அஞ்சலி கையை பிடிக்க, என்னடி என்னவா அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு புளிர்னு ஒன்று பைரவி வச்சிடுறாங்க. இவ்வளோ கெட்டது பண்ணதுக்கப்புறமும் நீ எனக்கு இவ்வளோ தைரியமாக பேசுகிற, தப்பு பண்ணதே தப்பு, அந்த தப்பை நிரூபிக்கிறன்ற பேரில் என்னையவா அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு புளிர்னு ஒன்று வைக்க கண்ணத்தை பிடிச்சி நான் அமைதின்றாங்க. ஏய் அஞ்சலி, நான் யாருன்னு தெரியாமல் ஆளும் தெரியாமல் நீ காலை விட்டுட்டு ஆடிட்டுருக்க, கொஞ்சமாச்சும் அடக்கி வாசி. இதுக்கு மேலேயும் என்ன வந்து சீண்டி பார்க்கணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன பார்க்கலாம் யார் யாரை ஒழிச்சு கட்டுறாங்க, யாரை வந்து இந்த ஆளை விடாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்து வந்து வெளியே விட்டுறா. அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மறுபடியும் யோசிச்சு நின்று இருக்காங்க பைரவி. சரி கழுதை கேட்டால் குட்டிச்சவர், அதனால் போய் அந்த தாட்சாயினி காலிலே விழுந்துருவான். சாட்சிக்காரன் காலில் விழுறதோட சண்டைக்காரன் காலில் விழுறது எவ்வளவோ மேலு. அப்போ தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை, அவனுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கெட்டதோ நல்லதோ நடந்து அதெல்லாம் நம்ம போய் காப்பாற்றி வச்சுருந்தோம்னா என்றைக்கு ஒரு நாள் அந்த பாவம் புண்ணியம் அதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்னைக்காச்சும் உதவும் அப்படின்ற ஒரு குருட்டு எண்ணத்தில் வந்துக்கிட்டு மறுபடியும் அங்கே போய் தாட்சாயினிக்கிட்ட அசிங்கப்படுறாங்க. ஆனாலும் தாட்சாயினி இதுக்கிட்டு இவளை வச்சு நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, என்னதான் இருந்தாலும் இவ சரியான கேக் மாதிரி இருந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சா சரியான கிங், அதனால் இவளை கூட வச்சுக்கிறது நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு
சரிங்க, நீங்கள் எதுக்கும் கவலையப்படாதீங்க. கடல் மாதிரி நம்ம வீடு இருக்குது. இதை விட்டுட்டு நீங்கள் எதுக்காக அங்கே போய் கஷ்டப்படணும் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை நாள் வேணால் இங்கே தங்கிக்கலாம், எவ்வளோ நாள் வேணால் இருந்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஐஸ் வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட இலக்கிய சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.